Hi, good morning. Welcome to Style One Pondi Bazaar, T Nagar. யூஸ்வலாக நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கும், டிசைனர் லெஹங்காஸ் அந்த மாதிரி ஹெவி ஒர்க்லாம் பார்த்துட்டோம். பட் சம்மருக்கு வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ரொம்ப ஒர்க் பண்ண காஸ்டியூம்லாம் நம்ம போட மாட்டோம். ஸோ நார்மலாக இருக்கிற லைட் வெயிட் சாரியாக இருக்கட்டும் இல்லை காட்டனாக இருக்கட்டும், அதுலேயே டிஃப்ரெண்ட்டாக இவங்க கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வெரைட்டிக்கு சில ரேஞ்சில் வந்து உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரா சில்கில் நிறைய வெரைட்டி இருக்குது ஸ்டைல் ஒன்ல. பட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல்வேஸ் ஆன் ஸ்டாக், நம்ம எப்பவுமே வந்து நம்ம கிடைக்கிற மாதிரி தான் அவங்க எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரா சில்கில் த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட் ரெண்டுமே ஒர்க் பண்ணியிருக்க வந்து ஒரு டிசைன், ஃபுல்லி டிசைன்டு சாரீ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப காடியாகவும் பலன்னு தெரியாது, பட் கொஞ்சம் கிராண்டாக தெரியும் பிகாஸ் சில்க் த்ரெட் அங்கங்கே மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால. ஸோ இது பார்க்கறதுக்கு ஜூட் த்ரெட் ஒர்க் மாதிரி இருக்குது, பட் இது ஃபுல்லாகவே வந்து சில்க் த்ரெட் அண்ட் நார்மல் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாரீ இது வந்து சாரியோட ஃபுல் பாடியே இப்படி தான் இருக்குது. இது வந்து பிளவுஸ் அண்ட் இது வந்து பல்லு. சூப்பராக இருக்கு இல்லை? ஸோ இதுக்கு அப்புறமா வந்து ரா சில்க்லேயே வேற விதமாக என்ன இருக்குது அப்படின்னு, ரொம்ப டிசைன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி போகலாம். டிசைன் இருக்கணும் ஆனால் லைட் வெயிட்டாக இருக்கணுன்றவங்க இந்த மாதிரி போகலாம். இது கொஞ்சம், அதாவது ரொம்ப கொஞ்சம் வெயிட் ஆட் ஆயிருக்கு இதோட கம்பேர் பண்ணால். அண்ட் மோரோவர் அது கொஞ்சம் சட்டிலாக இருக்குது, கலர்ஸ்லாம் வைப்ரண்ட்டாக இருக்குது, பட் டிசைன்லாம் சட்டிலாக இருக்குல்ல. இது வந்து கலர்ஸும் வைப்ரண்ட்டாக இருக்கும், டிசைனும் வந்து பனாரஸ் பிரிண்ட் டிசைன். அஸ் ரா சில்கில் நம்ம யூஷுவல் பனாரஸில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஃபினிஷிங் கூட ஆல்மோஸ்ட் கட்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து பல்லு. அந்த சாரியே கிராண்டாக இருக்கிறதுனால ஐ டோன்ட் திங்க் பல்லு வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து எம்ஃபசைஸ் பண்ணுன்றது இல்லை. ஸோ சாரியோட பாடி ஃபுல்லாக அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் அதே ரா சில்கில் ஷட்டில் கலரில் இதுலேயே வித்தியாசமான பிரிண்ட், வேறு வேறு கலர் அண்ட் பிரிண்ட்டும் வேறு மாதிரியான பிரிண்ட். ரொம்ப வைப்ரண்ட்டான கலர் சட்டில் டிசைன், வைப்ரண்ட்டான கலர் பளீர்னு ஒரு டிசைன். அது ரெண்டுமே இல்லாமல் மாடரேட்டாக ஒரு கலெக்ஷன் ரா சில்கில். ஸோ இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் இருக்குது. இது எல்லாமே ட்ரெண்டியாகவும் இருக்கும், லைட் வெயிட்டாகவும் இருக்கும், அண்ட் பல்லு கிளாசிக்காகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து ரா சில்க் கலெக்ஷன். மோஸ்ட்லி சம்மர் அப்படின்னு வந்தாலே நம்ம வந்து கோட்டா, அதுக்கப்புறம் ஸ்டார்ச்லெஸ் காட்டன், பியோர் காட்டன் அந்த மாதிரி தான் இது பண்ணுவோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோட்டாலேயே வந்து எம்ப்ராய்டரி அண்ட் நார்மல் பியோர் காட்டன், கோட்டா காட்டன் அண்ட் நார்மல் காட்டன், பார்ட்லி ஹாஃப் அண்ட் ஆஃப் சொல்லுவோம் இல்லையா, பார்ட்லி இல்லை ஹாஃப் அண்ட் ஆஃப். ஸோ இது வந்து பல்லு ஃபுல்லாகவே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், எம்ப்ராய்ட் பண்ணி மின்ட் க்ரீனில் கோல்ட் அண்ட் ஹாஃப் ஒயிட் த்ரெட் வச்சு எம்ப்ராய்ட் பண்ணியிருக்கும், அட்டாச்டு பார்டர். அதுலேயே ப்ளீட்ஸ் இருக்க இடம் வந்து இது வந்து ப்ளவுஸ், ப்ளீட்ஸ் இருக்க இடம் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஹாஃப் அண்ட் ஆஃப் கோட்டாலேயே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பியோர் காட்டன். இது அவ்வளோ லவ்லியாக இருக்குது, தொடும்போதே லைட் வெயிட். இதில் வந்து ஒரு நடுவில் செல்ஃப் டிசைன் இருக்குது, அதுதான் செம்மையாக எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ சம்மர்னாலே ஃப்ளோரல் இல்லையா, அண்ட் காட்டன் அண்ட் ஃப்ளோரல் ரெண்டுமே சம்மருக்கான ஸ்பெஷல், அது ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த சாரீ. பட் இந்த செல்ஃப் டிசைன் இதில் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. சீம்ஸ் டு பி லைக் ஹை ரேஞ்ச் கலெக்ஷன், பியோர் காட்டனில் இருக்கும்ல, அதே தான். தொட்டால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, பியோர் சம்மர் கலெக்ஷன். ஸோ இதோடைய பல்லு இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பிரிண்டட் செமி டசர். யூஸ்வலாக பிரிண்டட் நம்ம பார்க்குற சேம் அதே பிரிண்ட் தான், பட் டபுள் பார்டர் வந்து நம்ம யூஸ்வலாக ரொம்ப பார்க்க மாட்டோம். ஸோ இது வந்து பாடி ஃபுல்லாகவே பிரிண்டட். இது வந்து பல்லு. அஸ் பல்லு வந்து 3 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கோட்டாலேயே லைட் வெயிட் நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும், ரொம்ப
எலகண்டா இருக்கும் பார்க்கறதுக்கு பிகாஸ் பெய்ஜ் கலெக்ஷன் இல்லையா ஸோ அதனால எப்பவுமே பெய்ஜ் கலெக்ஷன்ஸே அப்படி தான் இருக்கும் பட் இதில் வந்து எம்ப்ராய்டரி ஃபுல்லாக இங்கே வந்து த்ரெட் எம்ப்ராய்டரி ஆஸ் அன் யூஸ்வல் நம்ம எப்படி எம்ப்ராய்டரி பண்ணுவோம் அந்த மாதிரி சட்டில் எம்ப்ராய்டரி இதில் வந்து கோல்டன் சில்க் த்ரெட் எம்ப்ராய்டரி ஸோ ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் கட்டிக்கிட்டோன்னா ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வந்து இது ஃபுல்லாகவே பல்லு போர்ஷன் ஸோ இதனுடைய பாடி எப்படி இருக்குன்னா கான்ட்ராஸ்ட் கலெக்ஷன் ஆஸ் அன் ரெட்டில் வந்து நமக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கையில் வந்து இந்த கண்டினியூட்டி ஒர்க் இருக்கும் த்ரெட் ஒர்க்கோடது பாடி வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் மேலே இந்த மாதிரி இருக்கும் கீழே வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்ட் ஆகிருக்கும் அண்ட் ஸ்லோலி பாடியில் அப்படியே த்ரெட் இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஓவர் இருக்குது சாரியில் ஸோ இது ஒரு கோட்டா கலெக்ஷனில் இது ஒரு டிஃப்ரெண்ட் கலெக்ஷன் இதுலேயே வந்து நார்மல் இதுவுமே அப்படி தான் ஒரே ஃபேமிலியை சேர்ந்த கலர்ஸ் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எம்ப்ராய்ட் பண்ணியிருப்பாங்க அஸ் இன் பார்க்கும்போது ஒரே கலர் எம்ப்ராய்டரி மாதிரி இருக்கும் பட் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தோம்னா பேல் எல்லோ வைப்ரண்ட் எல்லோ ரெண்டுமே சேர்ந்து எம்ப்ராய்ட் பண்ணியிருப்பாங்க அண்ட் பாட்டம் ஃபுல்லாக சாரி ஆல் ஓவர் த சாரி இந்த பேஸ் எம்ப்ராய்டரி இருக்குது பாடி அண்ட் கீழே ஃபுல்லாக ஸோ சாரி வந்து பிளெயின் ப்ளவுஸ் வந்து பிளெயின் ப்ளவுஸ் இது வந்து பல்லு ஸோ லைட் வெயிட் சாரீஸ்லேயே ரொம்ப கச்சன்னு ஒரு ஒர்க் பண்ணி நம்மளை இரிட்டேட் பண்ணாமல் ஓரளவுக்கு கிராண்டாகவும் இருக்கணும் லைட் வெயிட்டாகவும் இருக்கணும்னு விரும்புகிறவங்க இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லைட் வெயிட் சாரீஸ்லேயே கொஞ்சம் எம்ப்ராய்ட் ஒர்க் பண்ணியிருக்கு கொஞ்சம் ஜரி அண்ட் த்ரெட் மிக்ஸ் பண்ணியிருக்கு ஓரளவுக்கு கிராண்டாக அண்ட் சம்மருக்கு ஏற்ற மாதிரி காட்டன் மிக்ஸ் கோட்டா கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் வேறு வெரைட்டியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்